இப்போ இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய புஷிக்கும் ஜானோ ஆரோக்கியசாமிக்கும் ஒரு பெரிய ஒரு கிளாஸே நடந்திருக்கு. இது முன்னாடியிலேருந்தே இருந்துச்சா இல்லை இப்போ இல்லை ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இது யார் பொறுப்பேற்பதற்குங்கிறது உள்ள பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஜானோ ஆரோக்கியசாமி சொல்கிறார், நீங்கள் போயிருக்கக்கூடாது, நீங்கள் வந்து நான் உங்களை போச்சோன்னா நீங்கள் வந்து திருச்சியில் போயிருந்துருக்கணும், திருப்பி அடுத்த நாள் போயிருக்கணும், நீங்கள் தலைமறைவாக போயிட்டு போணுச்சுன்னா நீங்கள் 15 நாள் கழிச்சா வர்றதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தானே போச்சு நீங்கள் இவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய மாமனார் தெரியும், மார்டின் அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் பெரிய வைரல் ஆச்சு 2024 தேர்தலுக்காக நிதி கொடுக்குறது கட்சிகளுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த கட்சியினுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எல்லா கட்சியும் கொடுத்துருக்காரு. பல 100 கோடிகளுக்கு மேலே கொடுத்துருக்கிறாரு. அவருடைய மருமகன் தான் அவர். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கட்சியிலையும் தன்னை வந்து ஒரு ஆதரவாளராக ஒரு வெல்விஷராக காமிச்சிக்குவாங்க, அசோசியேட் பண்ணிப்பாங்க. ஆமாம், அது யாரையும் பகையாலேயே வச்சுக்கிற மாட்டாங்க. ஆனால் இப்போ அவர் அந்த குடும்பத்தில் இல்லை, தனியாக இருக்கிறாரு, இவருடைய செயல்பாடு பிடிக்காமல் இருந்தால் கூட அவர்களுடைய தரப்புல இருந்தும் இவருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது.